ஒண்ணுமில்ல. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு 5 வருஷத்துக்கு கழிச்சு கால் பண்ணாப்புல. எல்லாம் பேசி முடிச்சுட்டோம். ஒரு 1/2 மணி நேரம் பேசிவிட்டு எங்கள் கூட வேலை பார்த்த பையன் ஒருத்தன் தம்பி தான் வரும் மதுரையில் டிராக்டர் ஓட்டிக்கு இருந்தாப்புல. எதுவுமே சொல்லாம வாவானா எங்கடா வர்றது? அண்ணே நின்று போன வாயா. திடீர்னு பார்த்துட்டு எங்கடா ஒரு நம்பர் இருந்தால் அந்த பையன் நம்பர் இருந்தால் அனுப்பிச்சுட்றா அப்படின்னு சொன்னேன். அனுப்பிச்சுட்டாப்புல. அனுப்பிச்சுட்டா டாக்டர்னு சேவ் பண்ணியிருந்துச்சு. என்னடா டாக்டர்னு சேவ் பண்ணியிருக்குன்ட்டு திரும்ப அவனுக்கே கால் பண்ணி என்னடா டாக்டர்னு சேவ் பண்ணியிருக்கிற அப்படின்னு கேட்டா, ஆமாம் அவன் டாக்டர் ஆகிட்டான் அப்படின்னு. டே அவன் டிராக்டரே ஒழுங்காக ஓட்ட மாட்டான், அவன் எப்படா டாக்டர் ஆனான் அப்படின்னு கேட்டேன். இல்லை டாக்டர் ஆகிட்டாப்புல, நீ வேணா ஃபோன் போட்டு கேட்டுப்பாரு அப்படின்னா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி பேர் சொல்ல விரும்பலை. சரின்னு தம்பிக்கு ஃபோனை போட்டால் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நல்லா பேசிக்கிருந்தோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பேசி முடிச்சுட்டு, தம்பி என்னடா பண்ணுறேன்னே, டாக்டராக இருக்கனே அப்படின்னா. எங்கடா டாக்டராக இருக்க, என்னடா எப்படா படித்தேன், என்னடா நான் நம்ம காரியாவட்டியில் இருக்கேன் வேலை செய்கிறேன் அப்படின்னா. சரிடா நானும் ரொம்ப பெருமையா என்ன டாக்டராங்கிறேன், மொபைல் டாக்டராங்க. இந்த ஃபோன் சர்வீஸ் சென்டரில் வேலை வைப்பாங்க இல்லை, சர்வீஸ் பண்ணுவாங்க இல்லை, அந்த டாக்டரான். கடை திறந்துட்டேன், வந்து வேணா உன் ஃபோனை சர்வீஸ் பண்ணிட்டு போ அப்படிங்கிறான். டாக்டருக்கான மரியாதை போச்சுங்க. நான் கூட ஒரு நிமிஷத்தில் அசந்து விட்டேன். நம்ம கூட டிராக்டர் ஓட்டிக்கு இருந்த போய் ட்ரக் 20 தான் வரும். நாளாக்கி ஏற்பட்டாலும் ட்ரக் 20 தான் வரும். என்ன ஸ்பைக்கா வச்சிருக்கேன்னா 60-70 போறதுக்கு. சரி வேமா வா. திடீர்னு டாக்டர் ஆகிட்டான்னு பயங்கர சந்தோஷமாக ஆகிப்போச்சு. கடைசியில் முன்னாடினாவே ஃபோன் சர்வீஸ் சென்டரில் ஃபோன் சர்வீஸ் பண்ணி தெரியுது. அதுக்கு ஒரு பெருமை. அந்த பெருமையை கொண்ட எருமை ஸ்ரீராம் பேர் சேவ் பண்ணியிருந்தாங்க. டாக்டர் ஸ்ரீராம் சேவ் பண்ணியிருந்தாங்க. தம்பி கடை ஆரம்பிச்சிருக்காப்புல. உண்மையிலே சர்வீஸ் பண்ணுறாப்புலையா இல்லை எதுவும் தூசி கீச்சி தட்டி கொடுத்து விட்றாப்புலையான்னு தெரியலை. பார்த்து மக்களை உஷாராக இருங்க.